ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முத்து, மீனா அப்புறம் அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நைட் வந்துட்டு எல்லாரும் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா, அந்த மனநல சரியில்லாதவரு அப்படின்னு சொன்னாங்களே, அவரு வந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு சொல்றாரு, "நீ இங்க இருக்காத, போயிடு" அப்படின்னு சொல்றாரு. "அவனையும் கூட்டிட்டு போயிரு, இங்க இருக்காத" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட போயிட்டு சிரிக்கிறாரு. அப்புறமா முத்துவோட அப்பா கிட்ட போயிட்டு, "ஏப்பா பசிக்குதா? சாப்பாடு எதுவும் கொண்டு வந்து குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாரு. உடனே அவர பார்த்துட்டு அழுகுறாரு. அவர் ஏதோ மனநலம் சரியில்லாதவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிர்றாங்க. ஆனா அவங்க பாட்டிக்கு தெரியுது அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நாளைக்கு தான் கோயிலுக்கு போறோம்ல, அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு சந்தோஷமா சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதுக்கு இடையில ரோஹிணி வந்துட்டு, "அம்மா கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே கிளம்பும்போது ரோஹிணியோட தலையில வந்துட்டு நிலவு படி தட்டுது கிளம்பும்போது. அதுக்கப்புறமா தடுக்கி விட்டு கீழ விழுக போறாங்க. அப்ப மனோஜ் புடிச்சுட்டு, "வா ஏன் இப்படி கவனம் இல்லாம வர?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அதுவே அவங்களுக்கு சரியில்ல. இங்க ரோஹிணியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, "கிளம்பி ரெடியா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வராங்க. "போலாங்களா கோயிலுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லம்மா அந்த கோயிலுக்கு முடியாது. அங்க வந்துட்டு அந்த தெருவுல ஒருத்தர் இறந்திருக்காங்க. அதனால அந்த கோயிலுக்கு முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ! இன்னைக்கு தான் அவங்க அப்பா இறந்த நாள். நான் திதி குடுக்கணுமே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நம்ப வேற இன்னொரு கோயில் இருக்கு ஆத்தங்கரையோட. அங்க போய் கும்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "சரி வாங்க போலாம்" அப்படின்ட்டு மகேஸ்வரிட்ட கேட்கறாங்க. "ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஃபோன் பண்ணேன். அவ எடுக்கவே இல்ல ஆன்ட்டி. திருப்பி கூப்பிடுவா. நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. இப்ப கோயிலுக்கு கிளம்புனாங்க இல்லையா? முத்து, மீனா எல்லாருமே அங்க போயிட்டு சாமி கும்பிடுறதுக்கு போறப்போ, ரோஹிணி வந்து தனியா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்போ "இதே கோயில்ல தான் இங்க ஆத்தங்கரையில நாங்க திதி குடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நீ வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. "இதே கோயில்ல தான் எல்லாரும் இருக்காங்க. நான் எப்படி வந்து குடுக்குறது?" அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "எல்லாம் உள்ள தானே சாமி கும்பிட போறாங்க. ஆத்தங்கரைக்கு யாரும் வரமாட்டாங்க. நீ வா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் பார்க்குறேன். ஏதாவது சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாமி கும்பிடுறாங்க. "நீங்க கும்பிடுங்க. இதோ வந்துடுறேன். இங்க பின்னாடி போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பின்னாடி அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அந்த ஆத்தங்கரைக்கு போயிடுறாங்க. இவங்கலாம் சாமி கும்பிடுறதுக்கு நின்னுட்டு இருக்கும்போது, மீனா கிட்ட அந்த சாமி வந்துட்டு குடத்த குடுத்து, "இதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க பூஜைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்தங்கரை பக்கமா மீனா அங்க போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா, ரோஹிணி வந்து அவங்க அப்பாக்கு திதி குடுக்கறதுக்காக உட்கார்ந்திருக்காங்க. அவங்க அப்பா ஃபோட்டோலாம் பொட்டு வச்சு மாலை போட்டுருக்கு. ரோஹிணி உட்கார்ந்திருக்கும்போது, அவங்க அம்மா வந்து, "இவ தான் என் பொண்ணு கல்யாணி. இது அவளோட பையன். எங்களுக்கு ஒரே பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க பார்த்துடுறாங்க மீனா. பக்கத்துல மகேஸ்வரி உட்கார்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இவ்ளோ நாள் தேடிட்டு இருந்த விஷயம். இப்ப தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு மீனா கையில இருந்த குடத்த கீழ போட்டுர்றாங்க. கீழ போட்ட சத்தத்துல ரோஹிணி திரும்பி பார்க்குறாங்க. மீனா அங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த திதியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தனியா கூப்பிட்டுட்டு வராங்க. அப்ப மீனாவும் ரோஹிணியும் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. "எவ்ளோ பொய் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சிடுறாங்க. அவங்க கீழ விழுந்துறாங்க. "இல்ல மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "எவ்ளோ பெரிய பொய் சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடியுமே நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்க நீ. உன்ன இரு எல்லாத்துக்கிட்டயும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்க கிளம்புறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு, "வேணாம் நீ யார்ட்டயும் எதுவும் சொல்லாத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவேன். எத்தன நாள் இந்த கிறிஷோட அம்மா யாரு? இவன என்னமோ சம்மந்தம் இருக்கு நம்ம குடும்பத்துல" அப்படி இப்படின்னு எவ்ளோ யோசிச்சிருப்பேன். ஆனா நீ கூடவே இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு போறாங்க. போகும்போது வந்துட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரி என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு கட்டைய எடுத்து அவங்க தலையில அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே மீனா கீழ விழுந்துடுறாங்க. இத பார்த்துட்டு ரோகிணி, "என்ன இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தானே அழுத என்ன காப்பாத்துன்னு சொல்லி, அதனால எனக்கு வேற வழி இல்லாம அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே அத பார்த்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்து மீனாவ அடிச்சத. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க நின்னுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.